வாடா மண்டவளா, எப்படி இருக்க? ஏதோ இருக்கண்ணே. என்னடா கல்யாணம் 4 மாசம் தான் ஆகுது, இப்படி சலிச்சுக்கிட்டு பேசுற? அட ஏண்ணே நீங்க வேற. நானே ஏன்டா அந்த கல்யாணத்தை பண்ணோம்னு இருக்கேன். ஏன்டா புது பொண்ணாட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணுதா? அவன் என் கூட இருந்தா தானே பிரச்சனை பண்றதுக்கு. கூட இல்லையா? எங்க போச்சு? அட ஆமாண்ணே, தாலி கட்டின மறுநாளே ஆடி மாசம் சொல்லி அவளை அவ அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கண்ணே. காலகாலமா நம்ம முன்னோர்கள் கடைபிடிக்கிற கலாச்சாரம் தானே. ஏன் வாடாமலி போயிட்டு வந்துச்சு, ஆனா ஆவணி பிறந்திருக்கும்ல. ஆவணி மாசம் எனக்கு ஏதாவது வேண்டுதல் பாக்கிருக்குன்னு சொல்லி எங்க அப்பா எனக்கு மாலையை போட்டு விட்டு மலைக்கு அனுப்பிச்சு விட்டான். டேய், நம்ம அப்பைக்கு நமக்கு எது பண்ணாலும் நமக்கு நல்லதுக்கா தாண்டா இருக்கும். சரி, புரட்டாசி பிறந்திருக்கும்ல. புரட்டாசியும் வந்துச்சுண்ணே. ஆ. அவளுக்கு ஏதோ வேண்டுதல் பாக்கிருக்குன்னு சொல்லி அவங்க அப்பன் அவளுக்கு ஒரு மாலையை போட்டு ஏதோ ஒரு மலைக்கு அனுப்பிச்சு விட்டான். என்னடா இது, வளைச்சு வளைச்சு மலை போட்டுருக்கானுங்க. ம், சரி, ஐப்பசி பிறந்திருக்கும்ல. அதுக்குள்ள அவளுக்கு புள்ளையே பிறந்துருச்சுண்ணே. வீட்டுல தங்கமலைய கல்யாணம் ஆகி 4 மாசம் தான் ஆகுது. இவன் சொல்ற கணக்கு இப்படி பார்த்தா விரல் கூட பட்டிருக்க வாய்ப்பு. எப்படி அது? அதைத்தான்